ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களா? எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரே உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஆசை எப்போவுமே இருக்கும். ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்றதுல தான் நம்ம நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எதை ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறது, எது மூலமாக நம்ம எதை படிப்படியாக கற்றுக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான் நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாம், அடுத்தடுத்து எதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம டே 1, டே 2, டே 3 அப்படின்னு ஒரு ஆர்டராக வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரும் இருக்குது, டெய்லி யூஸ் சென்டென்சஸும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் கலந்து வரும். ஒரேடியாக கிராமர் வீடியோஸும் இருக்காது, கிராமர் இல்லாமலும் இருக்காது. ஸோ நான் ஒரு ஆர்டர் படி அதை நான் போட்டுட்டே வர்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 வேர்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். இதுக்கு எந்த விதமான கிராமரும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே 2 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 2 வாக்கியங்கள் மட்டுமே கொண்ட டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த தம்ப்நெயில் இங்க நான் ஷோ பண்றேன். இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நான் டே 1, டே 2, டே 3 நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க, அதுலயும் அந்த வீடியோ இருக்கு. இப்போ இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸை நம்ம எதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம தினந்தோறும் பயன்படுத்துற வாக்கியங்கள் தான் இது எல்லாமே நம்ம தமிழ்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல இந்த வாக்கியத்துக்கு பதிலா நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம் அந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தான். நான் அதனாலதான் லாஸ்ட் வீடியோல 2 வேர்ட்ஸ் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் பெருசு, 3 வேர்ட்ஸ். ஓகேவா? இன்னும் நம்ம சேனல்ல நம்ம நிறைய எந்தெந்த சுச்சுவேஷன்ல இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றதையும் போட போறேன். அதாவது ஃபோன் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், இப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னா அங்க நீங்க எப்படி பேசலாம், இப்போ ஒரு ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்க நீங்க எப்படி பேசலாம், ஒரு ஹோட்டல் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா எப்படி ஆர்டர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு வீடியோல இதோட மீனிங் சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் ஒரு 5 சென்டென்சஸ் வச்சிருக்கேன். அதோட தமிழ் சென்டென்சஸ் நான் கொடுத்துருவேன். நீங்க இங்கிலீஷ் சென்டென்சஸை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டா கூட நான் இதுக்கு மீனிங் சொல்றது மிஸ் ஆயிடும். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க மீனிங் தெரிஞ்சு, அதாவது அர்த்தம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டியது இல்லை. ஸோ அது உங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ், என்னை போக விடு. இப்போ ஒருத்தட்ட நீங்க சொல்றீங்க என்னை போக விடு. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க நான் இப்ப போகணும், என்னை போக விடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சொல்லுங்க. லெட் மீ கோ. என்ன சொல்லலாம்? லெட் மீ கோ. இந்த லெட் பயன்படுத்தி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோவா பார்க்கலாம். லெட் பயன்படுத்தி வர்றது மட்டும். இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. என்னை போக விடு அப்படின்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் மீ கோ. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், அப்படி இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க இது அப்படி இல்லை, இது வேற மாதிரி, அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. அவங்க சொல்றதுக்கு நீங்க எதிர்ப்பதமா சொல்றதுக்கு அது இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நாட் லைக் தட். எப்படி சொல்லலாம்? நாட் லைக் தட். நாட் லைக் தட் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரம் எழுந்திரு. நம்ம இதை குழந்தைங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமா எந்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்? இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கெட் அப் இயர்லி. எப்படி சொல்லலாம்? கெட் அப் இயர்லி அப்படின்னா சீக்கிரமா எந்திரி. கெட் அப் இயர்லி.
ஓகேவா? அடுத்தது சொல்வதை கேள். இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட வந்து சொல்றோம், நான் சொல்றது நீங்க கேளு அப்படின்னு நம்ம அடிக்கடி வந்து சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? 3 வேர்ட்ஸ்ல இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. சென்டென்சஸ் எல்லாம் நம்ம தினந்தோறும் பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் ரொம்பவே ஈஸியானது தான். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த சென்டென்சஸ்க்கு பதிலா இதை நம்ம பயன்படுத்தி பேசணும்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சென்டென்ஸ் எனக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரு தடவை சொல்றீங்க எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட். எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னிடம் பேசு. இப்போ ஒரு தடவை சொல்றீங்க என்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? டாக் டு மீ. எப்படி சொல்லலாம்? டாக் டு மீ. டாக்னா பேசுறது, என்கிட்ட பேசுங்க அப்படின்னா டு மீ. ஸோ டாக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் சோம்பேறியாக இருக்க வேண்டாம். நீங்க சொல்றீங்க நீ ஏன் இப்படி சோம்பேறியா இருக்க, சோம்பேறியா இருக்காத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? சோம்பேறித்தனம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல லேசி, லேசினஸ். சோம்பேறி அப்படின்னா லேசி. ஸோ சோம்பேறியாக இருக்க வேண்டாம் அப்படின்னா டோன்ட் பி லேசி. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என் கையை பிடி. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட். எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பாடுகிறீர்களா. இப்போ ஒருத்தட்ட வந்து கேட்கணும் நீங்க வந்து பாடுறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்றதுக்கு சிங். ஓகேவா? அதை நம்ம கொஸ்டினா கேட்கணும். அப்போ டு யூ சிங் எப்படி கேட்கலாம்? டு யூ சிங். இதெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சொல்வது ஈஸி. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீயா வந்து நமக்கு நிறைய அட்வைசஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, சொல்றது ஈஸி, அதை ஃபாலோ பண்றத கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ சொல்வது ஈஸி அப்படின்னா இங்கிலீஷ்ல ஈஸி டு சே. ஈஸி டு சே அப்படின்னா சொல்வது ஈஸி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்களுடன் இருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம சொல்றோம், இப்போ நம்ம சொந்தக்காரங்களே என் கூட இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஸ்டே வித் அஸ். எப்படி சொல்லலாம்? ஸ்டே வித் அஸ். ஸ்டேனா இருக்கிறது, வித் அஸ் அப்படின்னா எங்களுடன். ஓகேவா? ஸோ எங்களுடன் இருங்கள் அப்படின்னா ஸ்டே வித் அஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கண்டுபிடித்தேன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ ஃபவுண்ட் இட். எப்படி சொல்லலாம்? ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னா நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் முகத்தை கழுவு. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட சொல்றோம் நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? முகத்தை கழுவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வாஷ் யுவர் ஃபேஸ். எப்படி சொல்லலாம்? வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா முகத்தை கழுவு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான சென்டென்சஸ் தான். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் யார் இது. இப்போ புதுசாக யாரையோ ஒருத்தரை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க இவர் யாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூ இஸ் திஸ். என்ன சொல்லலாம்? ஹூ இஸ் திஸ். ஹூ இஸ் திஸ். ஓகேவா? அடுத்து மகிழ்ச்சியாக உள்ளேன். நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத நீங்க சொல்லணும். இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி. எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹாப்பி. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் திருப்பி கொடு.
இப்போ நீங்க ஒரு பொருளை யார்கிட்டயோ கொடுத்துருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்க திரும்ப அதை வந்து அவர்கிட்ட இருந்து கேட்குறீங்க, என்கிட்ட அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறீங்க. அப்ப சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு கிவ் இட் பேக். எப்படி சொல்லலாம்? கிவ் இட் பேக். கிவ் இட் பேக். கிவ்னா கொடுக்கிறது, பேக்னா திருப்பி. ஸோ திருப்பி கொடு அப்படின்றதுக்கு கிவ் இட் பேக். அடுத்த சென்டென்ஸ், வெட்கப்படாதே. இப்போ ஒருத்தட்ட சொல்றோம், நீங்க வந்து கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஷை. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஷை. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் தகுதியற்றவர். இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், இதுக்கு நீங்க தகுதியே கிடையாது, உங்களுக்கு இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அதுக்கு யூ ஆர் அன்ஃபிட். எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அன்ஃபிட். யூ ஆர் அன்ஃபிட். இப்போ அடுத்த சென்டென்ஸ், என் கருத்துப்படி. இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க ஒப்பீனியனை ஒருத்தட்ட நீங்க சொல்றீங்க. அப்ப சொல்றீங்க, இது வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோட கருத்து அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இன் மை ஒப்பீனியன். என் கருத்துப்படி அப்படின்னா இன் மை ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ், நான் கோபமாக இருக்கிறேன். இப்போ நீங்க கோபமா இருக்கிறத சொல்லணும். மகிழ்ச்சியாக உள்ளேன்னா ஐ எம் ஹாப்பி. கோபமாக உள்ளேன்னா ஐ எம் ஆங்கிரி. ஐ எம் ஆங்கிரி. இப்போ இதுலயே வந்து நிறைய சென்டென்சஸ் இருக்கு. இப்போ நம்மளோட எமோஷன்ஸ் சொல்ற மாதிரி, இப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோம்னா ஹாப்பி, கோபமா இருந்தோம்னா ஆங்கிரி, வருத்தமா இருந்தோம்னா சாரோ, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கும் தனித்தனி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கு. அதை நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வெளிப்படுத்துற நிறைய சென்டென்சஸ் அப்படின்னு நான் ஒரு டாபிக் போட்டு பின்னாடி வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். அதையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ், 3 வேர்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து 3 வேர்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ இது டோன்ட் அப்படின்றத வந்து டு நாட்னு போட்டோம்னா அது ஒரு வேர்ட். இப்போ டோன்ட் அப்படின்னா இது சேர்ந்துதான் ஒரு வேர்ட். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு போடணும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருங்க அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க, அவங்களும் பிகினரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான அந்த 5 கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கான அந்த 5 சென்டென்சஸ். இதை நான் தமிழ்ல எழுதியிருக்கேன். இதுக்கு தகுந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு லாங்குவேஜையுமே கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க இதை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஒரு பழக்கப்பட்ட சென்டென்சஸா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லாருமே பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு வீடியோவை ஜஸ்ட் பார்த்துட்டு போறதோட இல்லாம அதை நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நம்மளால வந்து நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம ஜஸ்ட் வந்து படிக்கிறதுனாலயோ எழுதுறதுனாலயோ மட்டுமே நம்மளால வந்து எந்த ஒரு லாங்குவேஜையுமே கத்துக்க முடியாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது நம்ம முயற்சி எடுத்து நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மிரர் முன்னாடி, உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி முன்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே தப்பா தான் பேசுவோம். ஸோ தப்பா பேசினாலும் நீங்க அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. ஸோ யாருமே வந்து பெர்ஃபெக்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போக போக உங்களுக்கே வந்து அந்த தப்புகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு நீங்க நல்லா பேசி பழகிடலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதை நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால வந்து ஈஸியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேச முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரமாவே 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.